வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியாவில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. புது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி. இந்த லொக்கேஷனுக்கு ஸ்ரீநகர் காலனி ரொம்ப பக்கம், செட்டி மண்டபம் ரொம்ப பக்கம். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து 40 அடி ரோடு, நல்ல அகலமான ரோடு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டி மண்டபத்தோட ப்ரீமியர் மால் கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குங்க ப்ரீமியர் மாலும். அதில் உள்ள எல்லா கடையும் வந்து ஃபினிஷ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். சூப்பர் லொக்கேஷனில் அருமையான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. 3 பெட்ரூம் ஹால் கிச்சனு, அட்டகாசமான ஒரு வீடு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு பயனாக இருக்கும். வீட்டுக்கு பின்னாடியே வீடு குடியே வந்துட்டாங்கங்க. அருமையான ஒரு லொக்கேஷனு. அது இல்லாமல் செட்டிமண்டபம் ரொம்ப பக்கம். உங்களுக்கு ஆர்த்தி வித்யாலயா ஸ்கூல் வேனு, நேஷ்னல் வித்யாலயா ஸ்கூல் வேனு, மகரிஷி, தாமரை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வேலம்மாள், எல்லா ஸ்கூலும் வேனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வட்டி பிள்ளையார் கோயில், அந்த வட்டி பிள்ளையார் கோயிலில் உள்ள வீடு தாங்க அந்த ரெட் கலர் வீடு. இது எல்லாமே பக்கம், உங்களுக்கு ரொம்ப பக்கம். அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்டு ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 அடி ரோடு, நல்ல அகலமான ரோட்டில் சூப்பராக கார் பார்க்கிங், 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள அருமையான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த வீடை தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களாட்டி நேரில் வர முடியலங்கிறதுனால தான் வீடியோவில் இவ்வளோ டீட்டெயிலாக நாங்கள் சொல்கிறோம். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நேரில் வாங்க, நல்ல ஒரு விலைக்கு உங்களுக்கு வாங்கி தரோம். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரண்ட்டு மெட்டல் கேட் வந்து பக்காவாக இருக்குங்க. இன்க்ளூட் கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கார் பார்க்கிங், உங்களுக்கு ஸ்மால் கார் பார்க்கிங் அமேஸு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அமேஸோ, ஸ்விஃப்ட்டு, அதுமாரி ஸ்மால் கார் பார்க்கிங் நல்லா இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க்கிங் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. வெளியில் இபி கனெக்ஷன் வந்துடுது. 3 ஃபேஸ் லைனுக்கு உள்ள ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போக்கி சிங்கிள் ஃபேஸ் லைன் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா 3 ஃபேஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் லைனுக்குள்ளே ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் லைட்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு பிளானில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. லேண்டு ஸ்கொயர் ஃபீட் அதுமாரி பார்த்திங்கன்னா 1200 சதுரடி லேண்டு. பில்டப் ஸ்கொயர் ஃபீட்டு 1700. ஃப்ரண்ட்டு சைடு சுற்றி வர அளவுக்கு கேப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து நடந்து வர கேப்பு 1.5 அடி. இந்த சந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 அடி கேப்பில் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. சோக் பீட் பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ட்ரைனேஜ் எல்லாமே சோக் பீட் பாயிண்டில் போயிடும். உங்களுக்கு மொத்தம் 3 சோக் பீட் பாயிண்ட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செப்டி டேங்க் எல்லாமே இந்த சைட்லேயும் வந்துடும். துணி காய வைக்கக்குள்ள கீழே பயன்படுத்திக்கலாம். அதுமாரி கொள்ளை சைடு இது வந்து 1.5 அடி கேப்பு. ஒரு ஆள் போயிட்டு வர மாரி இருக்குது. நானும் போயிட்டு வீட்டெல்லாம் சுற்றி தான் பார்த்துட்டு வந்தேன். வீடை வந்து சுற்றி பார்த்து வரலாம். வீட்டை சுற்றி வர்றதுக்கு நல்லா வழியும் விட்டு சூப்பராக வென்டிலேஷனாக கட்டியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எந்த ஒரு வீடு வாங்கினாலும் நம்ம வீடு சுற்றி வர மாரி ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸ்பேஸ் இருக்குதுங்க. அது இல்லாமல் ஃபுல்லும் காம்பவுண்டு உங்களுக்கு பக்காவான ஆலோ பிளாக் காம்பவுண்டு. உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல ரெடிமேடு காம்பவுண்டு தான் போட்டு தராங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு ஆலோ பிளாக் காம்பவுண்ட் இருக்குது. கார் பார்க்கிங், கார் வாஷிங்க்கு வெளியில் பைப் கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் உள்ள பைப்பை வந்து கார் வாஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் தண்ணி தெளிக்கிறதுக்கு இப்போ எல்லாமே பைப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. யாரும் குடத்துலையோ இல்லை பக்கெட்டில் கொண்டு வந்து தண்ணி தெளிக்கிறது இல்லை. கார் வாஷிங்க்கும் உங்களுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கு அதை பைப்பை பயன்படுத்திக்கலாம். ஃப்ரண்ட் அதுமாதிரி கிரானைட் போட்டிருக்காங்க. எஸ்எஸ் கைப்பிடி எல்லாமே வந்து எஸ்எஸ்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட்டு நிறைய விற்பனை வீடு வந்திருக்கு. நிறைய விற்பனை வீட்டில் ஃப்ரண்ட்டு சேஃப்டி கேட்டே இருக்கிறது இல்லை. இந்த வீட்டில் பக்கா பிளானிங்கில் ஃப்ரண்ட்டு சேஃப்டி கேட்டு, மெயின் டோரு டீ கூடு. இந்த மெயின் டோரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. நல்ல அகலமான மெயின் டோர். உங்களுக்கு வந்து ஒரு 3 அடி கேப்பு ப்ளஸ் 1.5 அடி கேப் அதில் வந்துடுதுங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி ஸ்பேஸுக்கு உள்ள மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பெருசாக இருக்குது. ஹால் நல்ல ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு ஹாலு. மேலே வந்து பார்த்திங்கன்னா பால் சீலிங் பண்ணி உங்களுக்கு சூப்பராக ஸ்பார்க் லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பால் சீலிங்குங்கும் போது மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு ரூஃப் தான். அந்த சைடு இந்த பார்டர் இதெல்லாம் வந்து பால் சீலிங். ஃபுல்லாக உங்களுக்கு பால் சீலிங் இல்லை, சைடு பார்டர் இதெல்லாம் பால் சீலிங்கு. உங்களுக்கு வந்து டூப்ளெக்ஸ் டைப்பு வீடு. உங்களுக்கு வந்து கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூமு. அந்த ஏரியாவில் வந்து டைனிங் ஹாலுக்கு ஏற்றப்பில் இந்த ஏரியா டைனிங் ஹாலு. இந்த டைனிங் ஹாலுக்கு ஏற்றப்பில் உங்களுக்கு மேலே வந்து ஸ்பார்க் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாரி மாடிப்படி கீழே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது. இங்கே வந்து யூபிஎஸ் பாயிண்ட் வந்துடுது. உங்களுக்கு 2 சைட்லையும் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் யூபிஎஸ் பாயிண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. கிச்சன்லேருந்து உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து சர்வே பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷு சைடில் வந்துடுது. கிச்சனில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக பக்காவாக இருக்குது. உங்களுக்கு அதுமாரி எக்ஸ்ட்ராஸ் ஃபேனுக்குள்ளே ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஒரு சின்ன விண்டோ 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்டாவது இல்லாத ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் அக்வாகார்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்கு தனி பாயிண்ட்டு, ஃப்ரிட்ஜுக்கு தனி பாயிண்ட்டு, ப்ளஸ் உங்களுக்கு கிரைண்டரு இதுக்கெல்லாம் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் வந்துடுது. அது இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபு ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. ஸ்லாபில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நிறைய ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழேயும் உங்களுக்கு நிறைய செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்துடுது, ஸ்பேசியஸாக இருக்குது. அதாவது கீழே ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங் ஹாலு. மாடியில் 2 பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் இது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு, ஸ்லாபு, மேலே பால் சீலிங் எல்லாம் அவைலபிள். சூப்பராக பண்ணியிருக்காங்க டெக்கரேட் ஒர்க்கு. வித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். நல்ல ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம் கீழே உள்ளது. இதேமாரி மாஸ்டர் பெட்ரூம் மேலேயும் இருக்கும். மேலே அட்டகாசமாக இருக்கும், இதை தாண்டி அட்டகாசமாக இருக்கும். கீழே வந்து உங்களுக்கு 2 சைடு விண்டோ வந்துடுது. அந்த சைடில் ஒரு விண்டோ, ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களுக்கு 2 சைடு ஒரு விண்டோ வந்துடுது. ப்ளஸ் இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் கூட இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமும் மேலே குடோன் பர்பஸ் ஜாமான் வைக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு லோ ரூஃப் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டுச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே ஜாமான் வச்சுக்கலாம். ஜாமான் வைக்கிறதுக்கு அந்த ஏரியா பயனாக இருக்கும். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா செட்டி மண்டபம், ப்ளஸ் அது இல்லாமல் ஸ்ரீநகர் காலனி. இந்த வீட்டுக்கு ஸ்ரீநகர் காலனி வழியாகவும் வரலாம், அந்த வீட்டுக்கு உங்களுக்கு செட்டி மண்டபம் வழியாகவும் வரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக சூப்பரான ஒரு பாத்ரூமுங்க. உங்களுக்கு நல்லா பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த செல்ஃபு எல்லாமே ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பார்க் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸு உங்களுக்கு ஃபேன் வைக்கிற அளவுக்கு கூட ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் உள்ளே வந்துடுது. அது இல்லாமல் உங்களுக்கு ஷவர் பாத்தும் வந்துடுதுங்க. உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. பக்காவான டைலு, எல்லாமே ஒர்த்தான காஸ்ட்டெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுமாரி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து நீங்கள் தனியாக ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணி கூட ட்ரெஸ்ஸிங் ரூமாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை பீரோ கூட நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். உங்களுக்கு பயனாக இருக்கும். அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணக்குள்ள ஒரு தனி ஒரு ரூம் மாரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். மாடி வந்து சூப்பர் டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்கிறதுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி எல்லாமே எஸ்எஸ்ஸு, அது இல்லாமல் ஸ்டெப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக மார்பிள்ஸ் அண்ட் டைல்ஸ் 2த்துலையும் பண்ணி மேலே பால் சீலிங் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா மாடி ஏறுற இடத்துலையே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் 2 பக்கம் ஒரு புத்தர் சிலை வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. புத்தர் சிலையோ ஆர்ட்ஸ் ஒர்க்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தனி எல்இடி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து பால் சீலிங் பண்ணி அதுலேயும் எல்இடி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் டே டைத்தில் நல்ல வென்டிலேஷன் இருக்கிறதுக்கு அந்த ட்ரிபிள் டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹால் ஏரியா, மாடியில் வந்து பெரிய ஒரு ஹால் ஏரியா. இந்த ஹால் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேலேவும் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெயின் விண்டோ வந்துடுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் பால்கனி ஏரியாவும் வந்துடும். அதுக்கு எல்லாத்துக்குமே தனி டோர் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு வீடு. ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறதுக்கு தாராளமாக வைக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது இந்த வீடு. அதுமாரி இங்கே வந்து காமன் டாய்லெட்டு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸு நீட் அண்ட் கிளியராக பக்காவாக இருக்குங்க. பக்காவான ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸு. அது இல்லாமல் சோப்பு வைக்கக்குள்ள உங்களுக்கு தனியாக ஒரு மாடம் மாரி கொடுத்துருக்காங்க, செல்ஃப் மாரி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் பொசிஷனும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் வாட்டர் கிளியர் வாட்டர், அதனால் உங்களுக்கு கரையே படையாது. சூப்பர் வாட்டர் இந்த ஏரியாவில் 40 அடியில் தண்ணி நல்லாயிருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷு உங்களுக்கு எல்லாமே வந்துடுதுங்க. இந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் டைனிங் மாரி யூஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடிங் பெட்ரூமு சிங்கிள் காட் பெட்ரூமு. இதுலேயும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. விண்டோ அவைலபிளாக இருக்குது. செல்ஃப் அண்ட் ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. பீரோ தூக்கி அப்படியே அழகாக உள்ளே வச்சுக்கலாம். செல்ஃப் அண்ட் ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு விண்டோ, மொத்தம் 2 விண்டோ தருது. இந்த வீடு நல்லா வென்டிலேஷனாகவும் சூப்பர் லைட்டிங்காகவும் பக்காவும் வாஸ்துப்படி
பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அருமையான ஒரு வீடு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கூட. 80 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. நேரில் வாங்க உட்காந்து பேசினா நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரேன். நான் எவ்வளோ பேருக்கு நிறையா வீடு வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்காங்க. அதேமாரி உங்களுக்கும் நல்ல சூப்பரான ரேட்டில் வாங்கி தரேன். நேரில் வாங்க கண்டிப்பாக. அதேமாரி இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கீழே உள்ள பெட்ரூம் பார்த்ததோட இது அதோட ஒரு மடங்கு அதிகமாகவே சூப்பராகவே இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா பால் சீலிங் பக்காவாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் அண்ட் ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு செல்ஃபு அவைலபிளாக இருக்குது, ஸ்லாப் அவைலபிளாக இருக்குது. இந்த வீட்டில் நீங்கள் கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணிங்கன்னா சூப்பராக பக்காவாயிரும். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக விட்டு நல்லா கட்டியிருக்காங்க. கீழே இருக்கிற பெட்ரூம் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அதேமாதிரி மேலே இருக்கிற பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. 2 மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு ஸ்டடிங் பெட்ரூம், மொத்தம் 3 பெட்ரூம், 2 ஹாலு, கிச்சனு, பாத்ரூம். அவங்களுக்கு வந்து இதுலேயும் மேலே ஹால் வந்துடுது. ப்ளஸ் உங்களுக்கு பால்கனி அவைலபிளாக இருக்குது. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். கீழே பார்த்த மாதிரி மேலே ட்ரெஸ்ஸிங் ரூமு. உங்களுக்கு சுவிச்சஸ் எல்லாமே பிராண்டட் தான். நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கிற வெஸ்டர்னோட மேலே வந்து டாய்லெட் சூப்பராக ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லி மெட்டீரியல் போட்டு தாங்க பண்ணியிருக்காங்க. ஒர்த்தான வீடு. இப்போ ஒரு வீடு வாங்கணும் நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கணும். இந்த வீடுக்கு 100% உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், ஒர்த்தாகவும் இருக்கும். நல்ல ஒரு ரேட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி. ஸ்ரீநகர் காலனி பக்கத்தில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம். அதேமாரி பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா சூப்பராக இருக்கும். வாங்க பால்கனியை காட்டிடுறேன். நம்ம நிறைய வீடு வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வீடு விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய லேண்டு விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் நண்பர்கள் வீடு விற்பனைக்கு கேட்டாலும் நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அருமையான ஒரு பால்கனி செட்டப்புங்க. இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ்லாம் சூப்பராக நீட் அண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஃப்ளோர் உங்களுக்கு மேலே ஃப்ளோரும் கீழே ஃப்ளோரும் நல்லாயிருக்கு. மேலே வந்து வாலில் அது இல்லாமல் சீலிங்கில் வந்து உங்களுக்கு கண்ணாடி கிளாஸ் போட்டிருக்காங்க. ஒரு ட்ராப் தண்ணி கூட கீழே இறங்காது. கீழேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல, மேலே ஏறி காட்டுறேன். அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த வியூ இருக்குது பாருங்கள், அட்டகாசமான ஒரு வியூங்க. ஒரு சூப்பராக ஒரு லெக்ஸரியான ஒரு வீடு வாங்கணும், லோ பட்ஜெட்டில் வாங்கணுன்னா இந்த வீடு வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் 3 பெட்ரூம் ஆல் கிச்சனில் கிடைக்கிது. ஆமாம், 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வாங்க, நல்ல ரேட்டில் வாங்கி தரேன். எந்த ஒரு வீடு பார்த்தாலும் நம்ம மாடி பார்த்துருவோம். இந்த வீட்டோட மாடியும் நம்ம பார்த்துருவோம். வாங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி, ப்ளஸ் அது இல்லாமல் வட்டி பிள்ளையார் கோயில், அது இல்லாமல் செட்டி மண்டபம். இந்த 3 வனையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் தாங்க இந்த ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டு ஸ்ரீராம் நகர். இந்த ஸ்ரீராம் நகருங்கிறது புத்துக்கோயில் பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் வந்து உங்களுக்கு தனி வீடு விற்பனைக்கு இருக்குது. அருமையான ஒரு லொக்கேஷன், அருமையான ஒரு வீடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் ரெஸ்டாரண்ட்லாம் தெரியும். துபாய் ரெஸ்டாரண்ட் தெரியும், பைபாஸுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மேலே கிளாஸ் போட்டிருக்காங்கன்னு, மேலேருந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, மேலே வந்து தண்ணி உள்ள ஒரு ட்ராப் கூட இறங்காத அளவுக்கு கிளாஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மாடி ஏரியாவில் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணி சூப்பராக ஃப்ளோரிங் டைல் போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் டைல் தான் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வெதரிங் கோர்ஸ்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. டேங்க்கு வந்து இது வந்து ரொம்ப மெயினுங்க. இந்த டேங்க் வந்து காற்றுல நவரக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்தில் செவுறு எழுப்பி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய டேங்க் வந்து எம்டி ஆச்சுன்னா காற்றுல பறக்கும். ஏன்னா இது வந்து ஹைட் அதிகங்கும் போது உங்களுக்கு டேங்க்கு எம்டி ஆச்சுன்னா பறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கட்டினா பறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சூப்பரான பிளானிங், அருமையான ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு வீடு. வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு நபர் விஐபி வந்திருக்காங்க. தண்ணி சொன்ன பார்த்திங்களா, கிளியர் வாட்டர் சூப்பராக இருக்குங்க தண்ணி. ஆமாம், உண்மையிலே ஒரு லக்கியான அருமையான ஒரு வீடு. இந்த வீடு மிஸ் பண்ணிட வேணாம். யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அருமையான ஒரு லொக்கேஷனும் கூட. பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. துபாய் ரெஸ்டாரண்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் மால் கட்டிகிட்டு இருக்காங்க. பைபாஸு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு வரப்போகிறது 1 கிலோமீட்டர்லேயே வரப்போகுது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர்லேயே கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது கன்ஃபார்ம். யாருக்கு வேணுமோ இந்த வீடை சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது எல்லாருமே சொல்றது. இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு, பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவு. இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க. என்னத்த சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்சஸ் கார்த்திக் உடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றது ஒரு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்.